நிரஞ்சலா ரட்னபுர 2 வாரங்களுக்கு முதல் புதன்கிழமை சௌரி ஜபிச்சவங்க வந்து கிட்னி பழுதாயிட்டு ரெண்டும் 2 நாளையில் செக்கப்புக்கு போன நேரம் ரத்தம் மாற்றணும்னு சொன்னவங்க அதை பற்றி கதைக்கு இல்லையாம். இடுப்பு வலியில் அவருக்கு போயிட்டு தான் இப்போ மூச்சு எடுக்க கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் என்னண்டு. இப்போ வைத்தியர்கள் சொன்னாங்க உங்களோட 2 கிட்னிஸும் பழுதாக போயிட்டு. பேசுங்க. ரத்னபுரையிலேருந்து பாருங்க சொன்னாங்க 2 கிட்னியும் பழுதாக போய். ஸோ அதால் நீங்கள் ரத்தம் மாற்றணும். என்ன சொல்கிறது, டயாலிசிஸ் செய்கிற இவ்வளோ காலம் ஒரு கிழமைகள் எத்தனை நேரம் செய்வீங்க? செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ அதோட என்ன வேறு என்ன நடக்கும்? உங்களோட சரீரத்தில் நோய் இருக்குமா? இடுப்பில் வருத்தம் இருக்கும். சரி, நான் பேசுகிற தமிழ் விளங்குது உங்களுக்கு? புரியுது. இப்போ ஜபிச்சது பிறகு இடுப்பில் இருக்கிற வருத்தம் என்ன இருக்கா? இல்லை, அது அப்படியே போயிட்டு. ஸோ நீங்கள் இங்கேருந்து போய் 2 நாளையால் டாக்டர்ஸ்ட்ட போய் நீங்கள் காட்டினீங்க. என்ன சொன்னாங்க? அதை பற்றி பேசவே இல்லை. எதை பற்றி பேசலை? அதை பற்றி பேசவே. டயாலிசிஸை பற்றி இப்போ கதைக்கல. டெஸ்ட் பண்ணாங்களா அவங்கள? ரிப்போர்ட்டை பார்த்தாங்க. என்ன வேறு ஏதாவது சொன்னாங்க? இல்லை, அதை ஒன்றுமே சொல்லலை. பிளட் அப்படியெல்லாம் ஒன்றும் மாற்ற தேவையில்லைன்னு இப்போதைக்கு சொன்னாங்க. உங்களுக்கு ஆண்டவர் உங்களோட கிட்னிஸை புதிதாக திரும்பவும் இயங்க வச்சுட்டா. அதுதான் அதனுடைய ரகசியம். இப்போ இயேசு தான் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அந்த இயேசுல சாகும் வரைக்கும் நன்றி உள்ளவளாக இருக்கும். ஸோ இதை சொல்கிறதுக்காக வந்தீங்க. கர்த்தர் நல்லவராக இல்லையா? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் பாட்டு பாடுறதில்லை, நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் மாறாதவர். இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. இங்கே விசேஷித்த பிரசன்னம் இருக்கு. அந்த பிரசன்னத்தை கீழே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய சரீரங்களில் இருக்கிற அவயவங்கள் பலவீனப்பட்டு இருக்கலாம், செயல்படாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பிரசன்னத்தில் எல்லாம் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா.